செங்கமலத்தை காணும் போதெல்லாம் உம்மை போற்றி பாட வாஞ்சையாக இருக்கிறேன். கண்ணீரை நீர் துடைக்கும் போதெல்லாம் நலதம் எனும் தைலத்தினால் உம் பாதத்தை கழுவ ஆசைப்படுகிறேன். நோய் வந்து என் மேல் பாய் போட்டு படுத்தாலும் தாய் போல தூய்மை உள்ளமாய் மெல்லமாய் அல்ல வெல்லமாய் என் வாழ்வில் வந்தீரே. நோயை தன் தாய் வீட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டீரே. நல்லா பாருங்க, செங்கமலம் அப்படின்றது சிவப்பு தாமரை. வெண்மையான தேவன் நமக்காக வந்து நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அதற்கு முன்பதாக பல காயங்களை பெற்று முக்கிரிடத்தையும் பெற்று, அதாவது யூகிக்க முடியாத பல காயங்களை அவர் சுமந்து கொண்டதினால் வெண்மையானவர் சிவப்பு ரத்தம் கொண்டு ஒரு வெள்ளமாய் இருந்தார். அதனால் அந்த செங்கமலத்தை காணும் போதெல்லாம் அவரை போற்றி பாட வாஞ்சையாக இருக்கிறேன். இந்த வாஞ்சை தான் இருக்கணும். எவ்வாறு ஒரு மானுக்கு நீரோடைகளின் மேல் வாஞ்சையாக இருக்கிறதோ, நமக்கு ஆவிக்குரிய தாகம் எடுக்கும் போது, மானுக்கு எவ்வாறு தாகம் எடுக்கும் போது நீரோடைகளின் மேல் வாஞ்சையா இருக்கிறதோ, நமக்கு ஆவிக்குரிய தாகம் எடுக்கும் போது அந்த செங்கமலத்தின் மேல் நாம் வாஞ்சையாக இருப்பது மிகவும் முக்கியமானது. அவ்வாறு அந்த வாஞ்சை இருக்கும் போது அவரை போற்றி பாட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கண்ணீரை அவர் துடைக்கும் போதெல்லாம் நலதம் எனும் தைலத்தினால் அவர் பாதத்தை கழுவ ஆசைப்படுகிறேன். இந்த நலதம் அப்படின்றது கலங்கம் இல்லாத நலதம் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வரும். மரியாள் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை கழுவ வேண்டும் என்பதற்காக கலங்கம் இல்லாத நலதம் எனும் தைலத்துல ஒரு ராத்தல் எடுத்து அவருடைய பாதத்தை அவர்கள் கழுவினார்கள் அப்படின்னு வரும். அப்போ நலதம் அப்படின்றது கலங்கம் இல்லாத ஒரு காரியத்தை குறிக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயம் கலங்கம் இல்லாத இருக்குமானால் நாம் தேவனை தினம்தோறும் போற்றி கொண்டே இருப்போம், அவருடைய பாதத்தை கழுவிக்கொண்டே இருப்போம். அதாவது அவர் மேல இருக்கிற அன்பை ரொம்ப ஜாஸ்தியா காட்டணுன்றதுக்காக இந்த வார்த்தையை தேவன் எழுதும்படியாக வைத்தார். நலதம் எனும் தைலத்தினால் உன் பாதத்தை கழுவ ஆசைப்படுகிறேன். அதாவது மரியாள் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றாங்க பாருங்க. அவருடைய பாதத்தை அவங்க நலதம், அதாவது கலங்கம் இல்லாத நலதம் எனும் தைலத்தினால் அவர்கள் கழுவிக்கொண்டே இருந்தார்கள்.